Hello friends, welcome to Magathi Home. Channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. என்னோட future videos மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னா பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க. ஹாய், நான் சௌமியா. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வத்தல் வகையை தான் பார்க்க போகிறோம். ரவா வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே நான் நிறைய டிப்ஸ் தந்திருக்கேன். இதனால் பிகினர்ஸும் இந்த வத்தல் ஈஸியாக போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவு நான் ரவை சேர்த்துருக்கேன். இந்த கப் அளவே நான் 6 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவே நீங்கள் 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்குறேன். 1 2 3 4 5 6 தேவையான அளவு உப்பு. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் சேர்த்து இது மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரவையை மொத்தமாக இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா மொத்தமாக சேர்த்துட்டா ரவை அங்கங்கே உருண்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுடும். இதனால் வத்தல் கஞ்சி நம்மளுக்கு ஒழுங்காக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி கைவிடாமல் கிளறப்போ ரவை கட்டிப்படாமல் வத்தல் கஞ்சும் ஒரே சீராக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ரவை ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்திருக்கும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். முக்கியமாக இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோலியும் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கணும். ரவா வத்தல் கஞ்சி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கணும். கஞ்சிலேருந்து இது மாதிரி கொப்பளமாக எழும்ப ஆரம்பிக்கிறப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டு அடிக்கடி இந்த கஞ்சை மேலேருந்து கீழே இது மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா ரவை வத்தல் கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரவை வத்தல் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கஞ்சை மேலே இருந்து கீழே ஊற்றுறப்போ ஒரே சீராக விழுந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இந்த கஞ்சி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரே சீராக இருக்கணும். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கஞ்சி ரெடியான பிறகு தான் சீரகம் சேர்க்கணும். அப்போ தான் ரவை வத்தல் நல்லா வெள்ளையாக வரும். கொதிக்கிற தண்ணியிலே இந்த சீரகம் சேர்த்துருந்தா ரவை வத்தல் ப்ரௌன் கலரில் மாறிடும். இப்போ இந்த சீரகம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் தான் ஆற விடணும். அதுக்கு மேலே இந்த கஞ்சை ஆற விடக்கூடாது. வத்தல் போடுற ஷீட்டில் ஒரு கரண்டி மாவை எடுத்துகிட்டு அதில் பாதி கரண்டி மாவை அந்த ஷீட்டில் ஊற்றிட்டு தோசையை தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். இந்த வத்தல் ரொம்ப தடியாக இருந்தால் காயத்துக்கு லேட் ஆகும், எண்ணெயும் நிறைய உரியும். மெலுசாக இருந்தால் தான் அந்த வத்தல் எண்ணெய் உரியாமல் நல்லா மொறு கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெயிலில் நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வத்தல் இது மாதிரி தான் இருக்கும். தானாகவே அந்த ஷீட்லேருந்து பிரிஞ்சு வரும். இது இன்னொரு நாள் பின் சைடு ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும். மொத்தம் 2 நாள் ஆகும் இந்த வத்தல் காஞ்சி வர்றதுக்கு. நமக்கு காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். பின்னாடி என்னோடய கை விரல்கள் கூட இந்த வத்தல் பின்னாடி தெரியுது. அந்த அளவுக்கு மெலிசாக அழகாக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் இது மாதிரி வத்தல் கிடைக்கும். இப்போ பொரிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெள்ளையான ஒரு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இதோட மொறுமொறுப்பு தன்மை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.